வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஏன் சார் இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த ஒரு காணொளி. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, செஞ்சிக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழர்களுடைய கோட்டை ஒன்று இருக்குது. இந்த தமிழர்களுடைய கோட்டையை யுனெஸ்கோ அமைப்பு பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுத்து ஒரு பழமையான இடங்கள் பட்டியலில் சேர்த்துருக்கு. அதை எப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மராட்டிய மன்னன் சிவாஜியோடைய பாதுகாப்பு கோட்டைகள், அதாவது இராணுவ கோட்டைகளில் செஞ்சிக்கோட்டையும் ஒன்றுன்னு சேர்த்துருக்குறாங்க. இவன் எப்படி திருடேன் பாருங்கள். அதாவது இது தமிழர்கள் கட்டிய கோட்டை அப்படின்னு சொன்னாக்கும் இது பெரிய பேர் வாங்க முடியாது அப்படின்றதுனால மராட்டிய மன்னர்களுடைய இராணுவ கோட்டையில் இதுவும் ஒன்றுன்னு கொடுத்துருக்கான். ஆனால் யுனெஸ்கோ அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, செஞ்சிக்கோட்டை தான் இருக்கிறதுலே சிறந்த கோட்டைன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதை எப்படி திருடுறானுங்க பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, ஆரியன் எப்படி திருடுறான், இங்கிட்டு திராவிடன் பாருங்கள் எப்படி திருடுறான்னு. நம்மளுடைய ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன். இத்தனை வருட காலங்களாக, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாம் கற்றுக்கிட்டு வந்த பாடம் முதற்கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய சான்றுகள் முதற்கொண்டு, கல்வெட்டு முதல் கொண்டு எல்லாமே கூறுவது என்னவோ அவன் தமிழ் மன்னன் என்று. அதிலும் அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது, தெலுங்கு குல காலன் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு மன்னனை தெலுங்கு குல வம்சத்தின் ஒரு வழித்தோன்றல், எங்கள் தெலுங்கு குல மன்னன்னு ஒரு பொம்பளை ரொம்ப புலங்காகிதம் அடைஞ்சிக்குது. அது எங்கள் தாத்தன், எங்கள் தாத்தனை உன் தாத்தேன்னு சொல்கிற, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ரொம்ப தப்புமா. அதாவது நீ இன்னொன்று வேறு சொல்லியிருக்க, என்னது தீவிரவாதிகளா, தமிழ் தீவிரவாதிகளாம். தமிழர்களெல்லாம் தீவிரவாதிகளாம். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே அமைதியாக சொரணை இல்லாமல் உட்காந்துருங்க, உங்களெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு சுட்டு கொல்ல போகிறான். ஏற்கனவே கொண்டுட்டு தான் இருக்கான். இங்கே வேறு மாதிரியான ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழர்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும். ஆரியன் ஒரு பக்கம் நம்மளுடைய வரலாறை திருடுறான், இங்கிட்டு திராவிடன் தெலுங்கன் ஒரு பக்கம் நம்மளுடைய வரலாறை திருடுறான். என்னடான்னு பார்த்தா, அதாவது இதை கூட திருடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒன்று இருக்கும்ல. நம்ம ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா, பாத்ரூமில் இந்த பக்கெட்டு, இந்த மக்கு இதெல்லாம் திருடிட்டு போகிறதுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான். அவனை விட கேவலமாக ஒரு வரலாறை திருடுறான் பாருங்க. இவனுங்க எப்படிப்பட்டவனுங்களாக இருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்க. என்கிட்ட வரலாறு இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா இனத்தார்களும், அதாவது இந்த உலகத்திலேயே எந்த ஒரு இனமும் செய்திடாத ஒரு திருட்டை செய்தவர்கள் இந்த திராவிடர்கள். இந்த எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், வரலாறை திருடுபவன் இந்த திராவிடர்கள் அப்படின்னு. இது வரலாற்றில் எந்த இனமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். நன்றி நன்றி.